கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 13:24. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இடுக்கமான வாசல் என்றால் என்ன? சிலர் இடுக்கமான வாசல் என்று நம்பி தேவன் தந்த தாளந்துகளையே அனுபவிக்க அல்லது பொருட்படுத்துவது இல்லை. பரிபூரணத்தில் தேவனுக்கு பிரியமானவராக இருக்கும் எளிய பாதை அகண்டது. சில பாடுகள் மத்தியில் தேவனை பிரியப்படுத்துதல் இடுக்கமான பாதை. அதற்காக வறுமையும் துன்பமும் நோயும் இடுக்கமான பாதையாகிய பாடுகளே இல்லை. தேவன் நமக்கு கொடுத்த அனுக்கிரகமானவைகளை, ஆசீர்வாதங்களை, பரிபூரணங்களை தேவனுக்கு அடுத்த காரியங்களில் கொடுத்து அல்லது செலவு செய்யும் தியாக பாதையே இடுக்கமான பாதை. இடுக்கமான வாசல் என்பது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வரும் பாடுகள், உபத்திரவங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்வதை அப்போஸ்தலரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார் என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றும் நம் ஆண்டவர் கூறுவதை கவனியுங்கள். இங்கு ஜீவன் என்ற வார்த்தை நித்திய ஜீவனை குறிக்கிறது. அதாவது இந்த உலக வாழ்விற்கு பிறகு உள்ள வாழ்வில் நாம் என்றென்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ நமக்கு வேண்டிய ஜீவனை, அதாவது நித்திய ஜீவனை குறித்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் செல்ல வேண்டிய பாதை இடுக்கமாகவும் வழி நெருக்கமாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்றும் குறிப்பிடுகிறார். யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு? அதற்கும் நம் ஆண்டவரே பதில் கூறுகிறார். கவனியுங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார். அப்படின்னா ஏன் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள செல்லும் வாசல் நுழைய அவ்வளவு எளிதாக இல்லாமல் இடுக்கமாக நெருக்கமாக இருக்கிறது? இந்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? நம்மெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் போகிற வாசல் இப்படி இடுக்கமாக இருக்கும் நெருக்கமாக இருக்குங்கிறாரே அப்படின்ட்டு நாம் யோசிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் போதனைகளை கைக்கொண்டு வாழ முடிவெடுத்து வாழும் பொழுது நமக்கு இந்த உலகத்தில் அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் வந்து நேரிடும் என்பதையே மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறார். ஆனால் இத்தனை பாடுகள் மத்தியிலும் தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதி என்ன தெரியுமா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம், கவனிச்சிங்களா? அதோடு அவர் நமக்கு ஒரு எச்சரிக்கையையும் கொடுக்கிறார். அது என்ன தெரியுமா? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பயங்கரமான ஒரு எச்சரிப்பு. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்னு சொன்னார்? இடுக்கமாக இருக்கும், வழி குறுகலாக இருக்கும். ஆனால் அதே கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? விரிந்து இருக்குமா, விசாலமாக இருக்குமா. எஸ், கேட்டுக்கு செல்லும் வழி ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இந்த உலகத்தில் மிக எளிதாக, மிக இன்பமாக, மிக கவர்ச்சிகரமாக அநேகர் செல்லும் வழியாக இருக்கிறது. எனவேதான் ஜீவாதிபதியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. எனவே அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து, எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் பிறப்பாலும் வாழ்வாலும் சுய ஞானத்தாலும் உணர்வாலும் உணர்ச்சிகளாலும் பாவிகளாய் இருப்பதால் நீர்தாமே எங்களை மீட்டு நித்திய ஜீவனுக்கு தகுதி அடையும்படிக்கு உம்மையே சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு உம்மையே சார்ந்து உம் வழியில் நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஜெபித்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து இடுக்கமான பாதைகளை கடந்து செல்ல பலத்தையும் சுகத்தையும் தந்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.